எழுத்து சாரியை கரம் காரம் கான் சொற்சாரியை ப அன் ஆன். மாற்றிலக்கணத்தின் தந்தை நோம் சோம்ஸ்கி. அகராதிகளை நிகண்டு என வழங்கியோர் சமணர். இந்தியாவில் இந்திக்கு அடுத்தபடியாக பேசப்படும் மொழி தெலுங்கு. தமிழுக்கும் மலையாளத்துக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு என்றவர் எமனோ. இந்திய வரி வடிவங்களின் தாய் பிராமி எழுத்து. சங்கம் என்ற சொல் முதலில் மணிமேகலையில்தான் வருகிறது. சரஸ்வதி மகால் நூல் நிலையம் சரபோஜி மன்னர். திருவானைக்காவுலா பாடியவர் காளமேகம். திருமலைராயன் அவையிலே இருந்த புலவர்களுக்கு தண்டியை புலவர்கள் என்று பெயர். காளமேகத்திடம் வாதிட்டு தோற்றவர் அதிமதுர கவி. இரண்டாம் திருவிக என்று அழைக்கப்படுபவர் மா.பொ. சிவஞானம். சதாவதானம் என்று அழைக்கப்படுபவர் கதிர்வேறு பிள்ளை. தயை உடையவர் எல்லாரும் சமரச சன்மார்க்க சங்கத்தினரே என்றவர் வள்ளலார். திருவாக்காவின் பொதுமை வேற்றலை 20ஆம் நூற்றாண்டு திருவாசகம் என்றவர் மூவா. திருவிக்காவின் வாழ்க்கை வரலாற்று நூல் திருவிக்காவின் வாழ்க்கை குறிப்புகள் அம்பலப்பாட்டே அரும்பாட்டு என்றவர் வள்ளலார். செய்யுள் வகை 4 வகைப்படும். முத்தகம், குலகம், தொகைநிலை, தொடர்நிலை. கார்மண்டல சதகம் 6 கிழார்.